இந்த வீடியோவில் வந்து யூடியூபர்ஸ் எப்படி ஃப்ரீ டைமில் சம்பாதிக்கலாம்னு சொல்ல போகிறேங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், யூடியூபர்ஸ் சம்பாதிக்கிறது இருக்கட்டும், முதல்ல நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா? இதை பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பாருங்கள், நான் வந்து யூடியூப்பை ஒரு ஃபுல் டைம் இன்கமாக பயன்படுத்திகிட்ருக்கேங்க. ஒரு ஃபுல் டைம் யூடியூபர். நான் வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கேன் மதுரையில். ஒரு 6 பேருக்கு வந்து சம்பளம் கொடுத்துட்ருக்கேன். எடிட்டர், தம்ப்நெயில் டிசைனர். இப்போ என்னுடைய சேனலாக இருக்கட்டும், என்னுடைய கிளைண்ட்ஸுடைய சேனலாக இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணுறதுக்காக. இப்போ என்னுடைய கிளைண்ட்ஸ்னு சொல்லும்போது நான் வந்து கோச்சிங் பண்ணிகிட்ருக்கேன், யூடியூப் கோச்சிங். நீங்கள் என்னை நம்ப வேணாம், ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நான் பலரை வந்து இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து நான் கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். என்னை பற்றி பாராட்டி தினமலரில் நியூஸ் வந்திருக்கு, யூடியூப்பில் நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறேன்ல. அதுக்கப்புறமா யூடியூப் பிஸ்னஸ் கோச்சுன்ற ஒரு அவார்டுன்றதை நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணதுனால ஒரு 5% எனக்கு வந்து இதை பற்றி பேசுகிறதுக்கு அருகதை இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், நீங்கள் யூடியூப் டிப்ஸ் மட்டும் கிடையாது, எந்த டிப்ஸை பார்த்தாலும் அவன் அந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறானா இல்லை ஊருக்கு தான் உபதேசமான்றதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஓகே, இந்த அனுபவத்தில் நான் எப்படி ஒரு ஃபுல் டைமாக 3 வேளையும் எப்படி யூடியூப் வச்சே சாப்பிட்றேன் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் இருக்குது, ஒரு பேட் நியூஸ் இருக்குங்க. இப்போ குட் நியூஸுன்றது இதில் சம்பாதிக்க முடியும். பேட் நியூஸுன்றது நீங்கள் வந்து கஷ்டப்படணும். என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காதுங்க. இந்த ஒரு ஃபோனில் பணம் சம்பாதிச்சிடலாம், இல்லை இந்த ஒரு ஆப்பு போதும், இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் சம்பாதிச்சிடலாம், காப்பி பேஸ்ட் பண்ணி சம்பாதிச்சிடலாம், மேலே ஒரு வீடியோ போட்டு கீழே பல்ல காட்டினோம்னா நம்ம சம்பாதிச்சிடலாம் அப்படிலான்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மை கிடையாது. இப்போ நான் சொல்ல போகிறது தான் உண்மை. என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் விஷயம், உங்களுடைய சேனலை நீங்கள் டெலீட் பண்ணணும். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? 99% நான் பார்த்த வரைக்கும் அந்த சேனல்ன்றது யூஸ்லெஸ்ஸாக தாங்க இருக்குது. ஏன் நான் வந்து யூஸ்லெஸ் சொல்கிறேன்னா, அதாவது நீங்கள் வந்து யூடியூப்க்கு வெளியில் சம்பாதிக்கிற மாதிரி சேனல் நடத்தலைங்க. அதாவது ஒரு 4000 வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணிடணும், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடணும், இவ்வளவு தான் ஒரு குறுகிய மனப்பான்மை தான் உங்களுக்கு இருக்குது. இதை ஜெயிச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ பாருங்களேன், நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள், 4 பேர் 5 பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குங்க, ஆண்டர்ப்ரனர் ஆகுங்க, உங்களுடைய ஓன் டேர்ம்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து லீடர் ஆகுங்க. இது மாதிரி யோசிப்பீங்களா? 1000 சப்ஸ்கிரைபர்ஸு, 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு இப்படி கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரி சேனல் வந்து டெலீட் பண்ணுறது நல்லதுங்க. இதை சொன்னோன்னே சில பேர் அஃபண்ட் ஆகுறீங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா? டெலீட் வந்து ஒரே ஒரு கிளிக் பண்ணால் டெலீட் ஆக போகுது. காலையில் ஒரு இட்லி வடை சாப்பிட்ற மாதிரி தாங்க. ஏன் இவ்வளவு கொதிக்கணும்னு தெரியல. நான் இப்போ வந்து கேட்கலாம், சரிங்க நீங்கள் டெலீட் பண்ண சொல்கிறீங்க, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஓரியன்டான சேனல் ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் அதுலேயும் ஒரு 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 ஹெசிடேஷன் இருக்குது, ஒரு இன்னோவேஷன் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறது வந்து ஈஸி இல்லையே, அது வந்து ரொம்ப டஃப்பாச்சே, அதுக்கு வந்து முதலீடு தேவையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வந்து முதலீடுலாம் தேவையில்லைங்க. அதுக்கு வந்து ஐடியா இருந்தால் போதும். நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு 30% இன்கம் இருந்தால் போதும். அது நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, ஆல்ரெடி வேலை பார்த்துட்ருப்பீங்களா, அதில் சிறு சிறு சேர்த்துட்டு பொறுமையாக 3 மாதம் கழித்து ஆரம்பித்தா கூட போதுங்க. இப்போது இது வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ என்னுடைய ஸ்டோரியை வந்து நான் சொல்கிறேங்க. நான் வந்து மளிகை கடையில் இருந்தேன் இதுக்கு முன்னாடி. அதுதான் என்னுடைய ஜாப் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்னுடைய ஃபேமிலி பிஸ்னஸாக தான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் மதுரையில் மளிகை கடையில் இருக்கும்போது இதே மாதிரி ஒரு சேரில் காலையில் 10 மணிக்கு போனேன்னா நைட்டு 11 மணி ஆயிரும். ஒரே சேரில் உட்காந்துருப்பேன். யூரின் போகிறதுக்கு கூட வாய்ப்பு கிடையாது, உட்காந்தே இருப்பேன். இந்த பேக் சைடிலேருந்து கீழே வரைக்கும் கால் வரைக்கும் ஃபுல்லாக நனைஞ்சிருங்க. காலையில் ஒரு தடவை குளிப்பேன், நைட்டு ஒரு தடவை குளிப்பேன். இப்போ இந்த ஒர்க்கு வந்து எனக்கு ரொம்ப டயரிங்காக இருந்தது. ஏன்னா எனக்கு மாதம் இவ்வளவு தான் சம்பளம். அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு நான் வேலை பார்க்கணும். இப்போ இந்த மாதம் ஃபுல்லாக வேலை பார்த்தாலும் இந்த சம்பளம் உயர போகிறது கிடையாது.
கரெக்டுங்களா? இன்னொன்று, இதில் வந்து ஒரு எனக்கு என்னுடைய ஃப்யூச்சரை நான் பில்டு பண்ணுறேன், என்னுடைய எம்பையரை நான் பில்டு பண்ணுறேன்ற ஒரு எண்ணம் எனக்கு வரல. இப்போ நான் வந்து கோச்சிங் பண்ணுறேன்ல, இதுலேயும் நான் மார்னிங் 10லேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இதே மாதிரி ஒரு சேரை போட்டு உட்காந்து கிளைண்ட்ஸ்க்கு வந்து கோச்சிங் பண்ணிகிட்ருக்கேங்க. அதே வேர்வை தான் ஆகுது. ஆனால் எனக்கு வந்து என்னுடைய பிஸ்னஸை நான் ரன் பண்ணுறேன். இது வந்து காலப்போக்கில் இது வந்து குறையும். இப்போ நான் வேலைக்கு ஆட்களை வச்சுட்டேன், என்னுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வருது. இப்போ இது காலப்போக்கில் வந்து இது வந்து எனக்கு குறையும். இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னங்க அப்பையும் இதை தான் பண்ணீங்க, இப்பையும் இதை தான் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன சாதிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு 2 இடத்துலையுமே வேறு சிந்தை தான் செய்கிறேன். இப்போ உதாரணமாக, நீங்கள் வந்து தனியாக மலை ஏறி ஒரு கொடைக்கானல் மலை ஏறி நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தனியாக ஏறுறீங்க, ஒரு வேலைக்காக போகிறீங்க அப்படின்னா வேர்வை சிந்துவீங்க, உங்களுக்கு கை கால்லாம் வலிக்கும், ஓகேங்களா? இதுவே உங்கள் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு நீங்கள் ஹனிமூன் போகிறீங்க, அப்போ நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு நீங்கள் மலை ஏறணும். அப்போ பாருங்களேன், நீங்கள் வந்து வேர்வை சிந்துறதையோ உங்களுக்கு கால் வலிக்கிறதையோ பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. அதாவது சேம் ஆக்ஷன் தான், ஆனால் அதை நம்ம ரைட் மைண்ட் செட்டோடு செய்யும்போது வேறு ஒரு ரிசல்ட் வருது, ராங் மைண்ட் செட்டோடு செய்யும்போது வேறு ஒரு ரிசல்ட் வருது. ஓகே, இதெல்லாம் ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் பிஸ்னஸ் பண்ணுறது கஷ்டமே கிடையாது. அது வந்து ஒரு கேம் விளையாடுற மாதிரி. இப்போ வந்து என்னுடைய இதிலே வந்து சில பேர் வேலைக்கு வரல, சில பேர் வந்து நம்ம சொல்கிறத கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க, இல்லை நம்மளுடைய சில சேனல்ஸ்க்கே வியூஸ் வராது, இல்லை சில பேர் வந்து என்னங்க வியூஸ் வரலன்னு கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இது ஒவ்வொரு நாளும் ஒரு டெய்லி நான் வந்து தோத்துட்டே இருக்கேங்க. அந்த தோக்கிறதுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிறேன், அப்படியே அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இது வரைக்கும் நான் யூடியூப் பற்றியே பேசலாம், நான் யூடியூப் பற்றி நான் வரேன், சரிங்களா? அதாவது நீங்கள் வந்து இப்போ யூடியூப்பில் வியூஸ் வர வைக்கணும், சரிங்களா? இப்போ நான் என்ன பிஸ்னஸ் பண்ணலான்றதை முடிவு பண்ணிட்டீங்க, அது தெளிவு வந்துடுச்சு. வியூஸ் வர வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சேனல் ஆரம்பிக்கிறீங்களோ அதில் உங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கணுங்க. இப்போ நான் வந்து இந்த மானிட்டைசேஷன்லாம் பண்ணுறேன்ல, இதில் எனக்கு ஒரு ஸ்கில் இருக்குன்றதை நான் கண்டுபிடிக்கிறேங்க, சரிங்களா? இப்போ ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சேன்ல, அப்போ கூட எனக்கு அவ்வளோ ஸ்கில் இருந்திருக்காது. நான் தொடர் செயல்பாடு அதில் நான் பண்ணுறேன். அதாவது நீங்கள் ஒரு விஷயம் படிக்கிறது ஓகே, எல்கேஜி படிக்கிறது ஓகே, காலேஜ் படிக்கிறது ஓகே, அதில் பிஹெச்டி பண்ணுறீங்கல்ல, அதில் எவ்வளவு தூரம் நீங்கள் ஆழமாக கற்று வச்சுருப்பீங்க. அது மாதிரி தான் நான் என்ன பண்ணுறேன், இதில் நான் ஒவ்வொரு நாளும் நான் பிஹெச்டி பண்ணிட்டேன்னு நான் சொல்லலை, பில்டப் பண்ணலை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் லேர்ன் பண்ணுறேன். இதில் எனக்கு ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கிடைக்கிது. அதாவது மற்றவங்களாம் இதை பண்ணலை, நான் இதை வந்து பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ எனக்கு அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கா? இது என்னுடைய சேனலுக்கு மட்டும் நான் சொல்லலைங்க. இப்போ நீங்கள் ஒரு சாரீ சேனல் ஆரம்பிக்கிறீங்க, இப்போ வந்து லட்சக்கணக்கான சாரீ சேனல் இருக்குது, அதுலேருந்து நீங்கள் எப்படி வேறுபடுவீங்க அப்படின்றது ஒன்று இருக்கணும். நானும் அந்த ஜோதியில் ஐக்கியமாயிருவேன், அப்படியே அந்த கேமஃப்ளோஜுன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம வந்து ஒரு செடியெலாம் இருக்கும், நம்ம அதே மாதிரி செடி கொடியெல்லாம் அப்படியே நம்ம கலர் பண்ணிவிட்டு அதில் போய் அப்படியே ஐக்கியமாகுது. அப்போ உங்களுக்கு என்ன வேலை அங்கே இருக்குது? இப்போ ஒரு இங்கிலீஷ் டீச்சராக ஆக போகிறீங்க யூடியூப்பில் அப்படின்னா 1000 இங்கிலீஷ் டீச்சர் இருக்காங்க, நீங்களும் ஒரு இங்கிலீஷ் டீச்சர்னால் எப்படிங்க அது? இப்போ பாருங்கள், நிறைய பேர் யூடியூப் டிப்ஸ் போடுறாங்க, நான் ஏன் பிளாக் ஷர்ட் போடுறேன், நான் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காகத்தான். இது ஒரு பார்ட் ஆஃப் தி பிராண்டிங்க. அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கணும். உங்கள் சேனலை பார்த்தாலே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சேனல் வந்து 2 வீடியோவில் அவங்க சேனல் வந்து மானிட்டைஸ் ஆக போகுது, சரிங்களா? 3800 வாட்ச் ஹவர்ஸ். இந்த வாரத்துக்குள்ளே 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துடும். அதில் வந்து ஒரே ஒரு விஷயம் இருக்குது, மற்ற நிறைய பேர் பண்ணாத ஒரு விஷயத்தை இவங்க பண்ணாங்க. அப்போ அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அந்த சப்ஜெக்டை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சேனல் வந்து புதுசாக இருக்கேன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. இது ஒரு காரணம். நீங்கள் என்ன தான் டைட்டில் போட்டாலும் உள்ளே வந்து மேட்டர் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ 2வது இந்த கண்டென்ட்டை, அதாவது உங்கள் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன். 2வது உங்கள் வீடியோ வந்து மற்றவங்கள ஸ்டாப் பண்ண வைக்கணுங்க. இப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண வைக்கணும். இல்லை நீங்கள் லாங் வீடியோஸ் போடுறீங்கன்னா உங்களுடைய தம்ப்நெயிலும் டைட்டிலும் வேறு ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோவை பார்க்க வைக்கணும். அப்போ ஸ்டாப் பண்ணி கிளிக் பண்ண வைக்கணும்.
அப்போ அது எந்த அளவுக்கு வந்து ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியல, ஆர்வத்தை தூண்ட தெரியல, மற்ற சேனலை பாருங்களேன், அதுலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு அந்த சேனல்லேருந்து காப்பி அடிச்சிங்கன்னா உங்கள் பேர் கெட்டு போயிடும். சரிங்களா? அவன் வந்து சாபம் விட்டுருவான். அவனையும் ஹர்ட் பண்ணாமல் அவனுக்கே தெரியாமல் எப்படி காப்பி அடிக்கிறதுன்னு யோசிங்க. சரிங்களா? அதை வந்து நீங்கள் டைட்டிலாக போடுங்க. சரிங்களா? டைட்டில் போட்டு தம்ப்நெயில் மற்ற இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்க போகிறீங்க. நீங்கள் ஒன்றும் யோசிக்கவே வேணாம். சரிங்களா? புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்க வேணாம். உங்கள் மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும். அவங்கள வந்து காப்பி அடித்து நீங்கள் வந்து சேனல் ரன் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் காப்பி அடிங்க. நீங்கள் காப்பி மட்டுமே அடிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க. நம்ம இந்த சேனலில் இதெல்லாம் பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போ இதுவும் பண்ணிட்டீங்களா? அடுத்து வீடியோக்குள்ளே வர்றாங்களா, நல்ல எடிட்டிங் பண்ணுங்கள். ரிட்டன்ஷன் எடிட்டிங் வந்து பண்ணுங்கள். ரிட்டன்ஷன் எடிட்டிங்னா உள்ளே வராங்க, எவ்ரி 6 செகண்ட் ஏதோ ஒரு இமேஜோ இல்லை வீடியோவோ இல்லை வந்து டெக்ஸ்ட்டோ இல்லை நீங்கள் உங்களுடைய மூமெண்ட் மாற்றுற மாதிரியோ இது மாதிரி நீங்கள் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நான் எதுவுமே பண்ணலை பார்த்தீங்களா இந்த வீடியோவில், என்ன மாதிரி நல்லா வாய் பேச கற்றுக்கணும். அது ஃபஸ்ட் வீடியோவில் வராது. போக போக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு லீடரை நீங்கள் வந்து பாருங்கள், அவங்களுடைய ஆவி உங்களுக்குள்ளே பூந்த மாதிரி அவங்கள மாதிரியே முதல்ல பேசுங்க. நீங்கள் நல்லா பேசுகிற வரைக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் அவங்கள மாதிரி பேசவே முடியாது, உங்களுடைய இயல்புன்றது வந்துடும். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இவ்வளோ தான் மேட்டரு. வாரத்தில் 2 வீடியோ கம்பல்சரி போடணும். இதுக்கு மேலே இதில் வந்து நீங்கள் வந்து நினச்சிட்ருக்கீங்க என்னுடைய பிரச்சனை வந்து ரொம்ப பெருசு, இதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் என்னுடைய வீடியோ எதுவுமே பார்க்கலன்னா கூட இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு. இல்லைங்க எனக்கு வந்து இன்னும் எனக்கு கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னா, உங்கள்கிட்ட காசு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கோச்சிங் பண்ணுறேன். என்னுடைய கோச்சிங் வந்தீங்கன்னா ஒரு 4 months டைமில் உங்களுடைய சேனலை மானிட்டைஸ் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் ஓரியன்டாக நான் நிறைய சேனல்ஸை வந்து நான் கோச் பண்ணியிருக்கேன். இதில் எப்படி வியூவர்ஸை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து கெயின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்காக பணமோ நேரமோ செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்கிட்ட வந்தீங்கன்னா அது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுடைய சேனல் வந்து மானிட்டைஸ் செய்து தரப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து பிஸ்னஸை எப்படி யூடியூப்பில் கொண்டு வரலான்னு என்னால் கைட் பண்ண முடியும். இதுக்கு நான் வந்து நிறைய பேர் எனக்கு அப்ளை பண்ணுறீங்க. அதில் வந்து பல பேர் நான் ரிஜெக்ட் பண்ணிடுறேன். என்ன காரணம்னா, ஒரு நல்ல ஐடியான்றது அவங்கள்ட்ட இல்லை. உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணுங்கள். என்னுடைய கிளைண்ட்ஸுடைய இன்டர்வியூவை ஃபஸ்ட் கமெண்டில் கிளிக் பண்ணி பாருங்கள்.